கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு கருத்து தெரிவித்தார்களே, உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்துக்குரிய தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தொடர்ந்து தியானிக்கலாம் அப்படின்னு இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து தியானிக்கலாமா? ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் 1ஆவது வசனத்தை விட்டுட்டு 2ஆவது வசனத்தை நான் வாசிச்சேன் அப்படின்னா, இந்த காரியத்தை லூக்கா எப்படி எழுதுறாரு, எப்படி பார்க்குறாருன்றதுக்காக தான் இந்த 2ஆவது வசனத்தையே சொன்னேன் இல்லைங்களா. ஆரம்பம் முதல் கண்ணால் பார்த்தாங்க, யாரு கூடவே இருந்தவங்க இல்லைங்களா. அந்த வசனத்தை போதிச்சாங்க, அவங்க சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை போதிச்சாங்க, எங்களுக்கு ஒப்புவிச்சாங்க, அது எங்களிடத்துல சொன்னாங்க. சரி, ஏன் லூக்கா எழுதணும் அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கு, அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினாலே அதை குறித்து என்ன செஞ்சாங்களா, நிறைய பேர் எழுதுறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசாக வந்துருச்சு அப்படின்னா அதை குறித்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய யூடியூப் சேனல்லையோ மற்ற இன்ஸ்டாகிராம்லையோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த நாட்டில் அது இல்லைனாலும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய காரியங்களும் எழுதிட்டே இருக்காங்க. இப்போ லூக்கா எப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற ஜாதிகளுக்கு, முற்றிலுமா புற ஜாதிகளுக்கு அவர் எழுதுறாரு. இயேசுவை ஒரு பூரணமான மனுஷனா அவர் பார்க்கிறார். அது மட்டும் கிடையாது, லூக்கா பார்க்கும்பொழுது அவர் எப்படி தெய்வீக தன்மையும் அவர் பூரணமான மனுஷனுமா பார்க்கிறார். இப்போ மத்திய எழுதுறாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து யூதர்களுக்கு எழுதினாரு, யோவான் எழுதுனா கிரேக்கர்களுக்கு எழுதினாரு. ஆனால் லூக்கா மாத்திரம்தான் முழுக்க முழுக்க புற ஜாதிகளுக்காகவே அவர் எழுதி வச்சார். அப்ப இந்நாள்ல நம்ம எல்லாருமே புறஜாதி இல்லைங்களா. ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ரட்சிப்பினால் அறிந்திருக்கிறோம். நம்ம பேசிக்கா யூதர்கள் கிடையாது, பிறப்பில யூதர்கள் கிடையாது இல்லைங்களா. ஆனா ரட்சிப்பின் நிமித்தம் நம்ம யூதர்கள். அதனால இன்னைக்கு இந்த காரியங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குன்னு தான் உங்களோட லூக்கா குறித்து பேச ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். அப்ப இது யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆவது வசனம் வாசிக்கலாமா? மகா கடம் பொருந்திய தியோப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை. ஆமேன். தேவ்லு என்கிற ஒரு மனுஷனுக்காக அவர்கிட்ட இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுத ஆரம்பிச்சது உங்களுக்காக, எனக்காக. இவர் யாருன்னா ஒரு நல்ல மருத்துவர். யோசிச்சு பாருங்க, மருத்துவத்துறையில நல்ல மருத்துவராக இருக்கிற ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சங்கதிகளை, அவருடைய பிறப்பை, அவருடைய காரியங்களை எழுதுறது எவ்வளோ பெரிய மேன்மையான விஷயம் இல்லை. இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம ஆண்டவர் எப்படி ரட்சித்தார் என்பது நம்ம சொல்றதுக்கு வைக்கப்படுறோம். ஆனா அந்நாட்டுல மருத்துவர் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. இன்னைக்கு தடுக்க விழுந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு மருத்துவர்னாலே அவ்வளவு கனம். ஆனா அவர் கர்த்தருடைய பிறப்பை குறித்து, அவருடைய சங்கதிகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார், இந்த லூக்கால எழுதியிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை போல அநேகருக்கு கர்த்தரை அறிவிக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்து இருக்கிறதா நோக்கம் இல்லைங்களா. இந்த வசனம் சொல்லுகிறது, சரித்திரம் எழுத அநேகர் முற்பட்டபடியினாலே, என்னவா ஏற்பட்டபடியினாலே. அப்ப நல்லதை எழுதிருக்கலாம், கெட்டதை எழுதிருக்கலாம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து வாழும்போதே ஒரு காரியம் சொன்னாங்க. அப்ப இறந்த பிறகும் நிறைய காரியங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து வீடியோல பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.